ஓகே ஓகே பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நீங்க வாய்ட் செட்டப்ல வாங்க, ப்ரோக்ராம்ல வாய்ட் செட்டப்ல வாங்க. ஸோ இப்போ நீங்க ரீஸ்டார்ட் பட்டன் ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ ரீஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ரீஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ டாட்டாடாவே வருது. என்ன ரீசன் இது பண்ண முடியுமா? எதுக்காக டாட்டாடாவே வருது? எதுவும் ஆக்சுவலா இப்போ ஏதாவது 9600 கொடுக்கணுங்களா நம்ம? ஒன்று 9600 கொடுக்கலாம், இல்லை அங்கே போய் நம்ம செட்டிங்ஸ் மாற்றலாம். அங்கே பார்டர் இருக்குல்ல, இல்லை அது அப்படியே 11520. ஏன்னா இது பிக் ப்ரோக்ராம்ல, ஸோ அதனால வந்து நம்ம 11000 இது பேர் இருக்கட்டும். நம்ம இங்கே மாத்தணுமா? இங்கே 11500 மாத்துங்க. ஓகேவா? இப்போ ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்க என்ன வருதுன்னா கனெக்டிங் டு இது பண்ணிட்டு இங்க பிரிண்ட் ஆகுது பாத்தீங்களா? கனெக்டிங் டு ஆண்ட்ராய்ட் ஸோ ஒய்ஃபை கனெக்டட். ஸோ உங்க ESP32 வந்து இதோட கனெக்ட் ஆயிடுச்சு, அதாவது ஒய்ஃபையோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதான் ஒய்ஃபை கனெக்டட்னு வருது. ஐபி அட்ரஸ். ஸோ ஒய்ஃபை டிவைசஸ் எல்லாமே வந்து எப்படி கனெக்ட் ஆகும்னா ஐபி அட்ரஸ் மூலியமா கனெக்ட் ஆகும். இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ஐபின்றது இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் அப்படின்றதுல கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ உங்க டிவைஸ் ஐடியோட நேம் என்னன்னா 192.168.19.92. ஸோ இதான் வந்து உங்க டிவைஸ் ஐடியோட நேம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இந்த ஐபி அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணுங்க. அந்த ஐபி அட்ரஸ் மட்டும் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? இப்போ ஏதாவது ஒரு ப்ரௌசர், குரோம் ப்ரௌசருக்குள்ள கூட போங்க. குரோம் ப்ரௌசர் நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த சர்ச் பார் இருக்குல்ல, அதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணீங்களா, அதை பேஸ்ட் பண்ணுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ESP32 வெப் சர்வர் அப்படின்ற ஒரு இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆன் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணுங்களேன். இப்போ உங்க போர்டில் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? பிளிங்க் ஆயிட்டு இருக்கு, கண்டினியூஸா பிளிங்க் ஆகுது. எல்இடி ஆன் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணல. ஆமா. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சா? ஸோ கீழே உள்ள பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. எல்இடி ஆன் ஆயிடுச்சா? ஆன் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆஃப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆஃப் ஆயிடுச்சா? ஸோ இப்போ வந்து மேல அந்த யூஆர்எல் பாருங்களேன், யூஆர்எல் இருக்கிற இடத்துல பாருங்களேன், மேல யூஆர்எல் யூஆர்எல் கீழே அந்த சர்ச் நாட் செக்யூர்னு இருக்குல்ல, அங்க யூஆர்எல் இருக்கிறத பாருங்க. பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்கு /27/off இருக்கு பாத்தீங்களா? இப்போ நீங்க ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்களேன். ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 26 ஆன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எல்இடி ஆன் ஆயிருக்குமா? ஸோ ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு யூஆர்எல். ஸோ ஒவ்வொரு யூஆர்எல் வந்து இந்த யூஆர்எல் ரெக்வெஸ்ட் பண்ணுது இங்க இருந்து 192.168.19.92, 26, ஆன் அப்படின்ற யூஆர்எல் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுது. ஆக்சுவலா இதுவும் ஒரு கிளைண்ட், இந்த வெப்பேஜும் ஒரு கிளைண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து உங்களோட லேப்டாப்பும் ஒரு ESP32வும் ஒரு கிளைண்ட். ஸோ வந்து என்ன பண்ணுதுன்னா இங்க இருந்து வந்து ஆன் அப்படின்ற ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுது. செர்வர் வந்து கோடிங், செர்வர்ல ஆக்சுவலா ஒரு கோடிங் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த செர்வர்ல எப்படி கோடிங் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆக்சஸ் பண்ணுது நம்ம பார்ப்போம். இப்போ ESP32 அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ ESP32லயே வந்து நம்ம வந்து கோடிங் எழுதிருக்கோம். ஒய்ஃபை மூலியமா கம்யூனிகேட் பண்ணி இப்போ வந்து இது பண்ணி. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எல்இடியை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ IOT யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா?
அதாவது ஆ, இன் ரிசல்ட் தான். பட் அத கோடிங்குள்ளக்க நம்ம எப்படி கொண்டு வர்றது, எப்படி சேஞ்ச் பண்றது கொண்டு அப்படி வரது. ஆமா, அதை நம்ம பார்க்கணும். கரெக்டா. அதை நான் பார்க்குறேன். ஓகேவா? அதை நம்ம பார்ப்போம். எனக்கு இது மட்டும்தான். நீங்க ரொம்ப எனக்கு ஏதாவது பண்ணுங்க. ப்ரோக்ராம் நான் எப்படி எழுதுறதுன்ட்டு நீங்க தான் சொல்லணும் எனக்கு. ஓகே. எப்படி அந்த நம்ம வந்து கிரியேட்டிவிட்டி ஆக்சுவலா கொண்டு வந்து வரணும்ட்டு. இல்ல ப்ரோக்ராம் கிரியேட்டிவிட்டி எப்படி கொண்டு வரதுன்றது நீங்க தான் சொல்லணும் எனக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலா நம்ம நீங்க நிறைய என்னதான் டைம் நீங்க சாஃப்ட் காப்பி வந்து குடுத்தாலும், ம் கிரியேட்டிவிட்டி வந்து எப்படி பண்றதுன்றது வந்து ஒரு 2 பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வரும். 2வது ஆமா. அதுல வந்து எனக்கு தெரியும். பட் அது வந்து கத்துக்கணும். உங்களுக்கு தான் தெரியும். நான் எப்படி பண்ணா அது வந்து அதான் பண்ண முடியும்ன்றது அது நீங்க தான் சொல்லணும். அதான் ஆக்சுவலா நம்ம வந்து எம்பெடர்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பேசிக்கா வந்து நிறைய கோடிங் நம்ம எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ம். எக்ஸாம்பிள் கோடு எடுத்துட்டு அதை எடிட் பண்ண தெரியணும். ஸோ அதை எடிட் எடிட் பண்ண பண்ணாலே தெரியும். எதை எதை எடிட் பண்ணணும். இப்போ நம்ம எடிட் பண்ண பாத்தீங்களா? இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் கோடு தான். நான் எடுத்த கோடு எக்ஸாம்பிள் ஃபுல் லைன் நான் எழுதல. ஸோ வந்து எக்ஸாம்பிள் ம். கோடு தான். பட் எதை எதை எடிட் பண்ணா எங்கெங்க வந்து இது பண்ணோம் அப்படின்றது மட்டும் தெரியணும். ஸோ நீங்க மொத்தம் கீழே வாங்க, மொத்த எத்தனை லைன் இருக்கு கீழே வாங்க, மொத்த கோடு எத்தனை கீழே வாங்க, கீழே ஃபுல்லா கீழே. ஸோ மொத்தம் 150 லைன்ஸ் இருக்கு. ஸோ 150 லைன். 150 லைனை நீங்க டைப் பண்ணணும், எழுதணும் அப்படின்ற நீடே கிடையாது. ஒரு ம். பேஸான ஒரு கோடு எடுத்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் சில டேர்ம்ஸும் சில வேரியபிள்ஸும் மட்டும் நம்ம வந்து எடிட் பண்ணணும். எடிட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஒர்க்கு. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஓகேவா? இதுதான் பேசிக்கா. இப்போ நீங்க இந்த ப்ரோக்ராம் உட்காரதுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்ன்றது நம்ம கத்துக்கிட்டோமா? ஸோ எஸ்எஸ்ஐடி ஆமா. பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்புட் அவுட்புட்ஸ் நீங்க கீழேயே கொடுத்துக்கலாம். இந்த 18th 19th லைன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுலயே ஆமா. வந்து நீங்க எவ்வளவு இன்புட் வேணா, எத்தனை பின் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்கீங்க. சப்போஸ் ஒரு 5 மோட்டார் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா 5 மோட்டார் ரைட். இது கனெக்ட் நான் பண்ணிக்கீங்க. கேட்கணும் நினைச்சேன். ஓகே, ஓகே. ஓகே. ஸோ அந்த இப்போ வந்து அவுட்புட் 26 வருது, எல்இடின்னு போட்டுறணும். எல்இடின்னு போட்டு அவுட்புட் 26ன்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாத்துலயும் எல்இடி மாத்திட்டு நெக்ஸ்ட் மோட்டார்னு போட்டு, மோட்டார் வந்து 3rd பின்னோட கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மோட்டார் 2 வந்து 5th பின்னோட கனெக்ட் ஆயிருக்குன்னு போட்டு இதை வந்து நம்ம சேஞ்ச் ம். பண்ணோம். ஸோ இதை எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஆக்சுவலா இதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், ஐஓடியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட். மட்டும் இந்த ப்ரோக்ராம நம்ம 3 days ஃபுல்லா வந்து என்னென்னலாம் பண்ணலாம், எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம், என்னென்ன லைன் எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வந்து அவுட்புட்ல எப்படி சேஞ்ச் பண்றது. ஸோ இங்க வெப் பேஜ் போனீங்க பாத்தீங்களா? ஸோ அந்த வெப் பேஜ் வந்து அந்த இப்போ நீங்க இதுல ஓப்பன் பண்ணது வெப் பேஜ் மட்டும் ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா? ஸோ அதை எப்படி ம். எடிட் பண்றது, ஸோ அதுல என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணா எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் இந்த 3 days. ஃப்ரைடேக்குள்ளக்க இந்த ஃபுல் கோட முடிக்கணும். ஏன்னா ஏற்கனவே 8 கிளாஸ் முடிஞ்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 3 days ம். முடிச்சாதான் நெக்ஸ்ட் இதை விட அப்கிரேடான ஐஓடி பேஸ்ட் அப்ளிகேஷன்லாம் இருக்கு. ஸோ அதை பார்க்க முடியும். ஸோ இந்த 3 days ஃபுல்லா வந்து இந்த கோடிங்கான இது மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ சரி. ஓகே. இது வரைக்கும் இப்ப நம்ம பண்ணோம்ல, அதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல டவுட். எனக்கு எல்லாமே ஓகே தான். பட் இந்த ப்ரோக்ராம் மட்டும் நம்ம கொஞ்சம் இன்வால்வ் ஆகி எடிட் பண்ண கத்துக்கணும். அவ்வளவுதான். ஆமா, எடிட் தான் பண்ணணும். நீங்க ஃபுல் எனக்கு எழுதணுன்ற இதெல்லாம் ஓகே. அவசியம் கிடையாது. ஆமா. ஆமா, அவசியம் இல்ல. பட் இது எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்ததெல்லாம் ஈஸியா இருந்தது. ஆ, நம்ம அந்த புல்லட்டின்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணது கிளாஸ்ல அதெல்லாம் ம், ஓகே தான் தெரியுது. ம், பட் எங்க எப்படி வரணும்ன்றது நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருந்தா தான் தெரியும் அந்த ப்ரோக்ராம். ம். ஓகே. அதான் பேசிக். இப்ப ஹெச்டிபில நீங்க ஐஓடி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா நம்ம பேசிக்கா இப்ப என்னென்ன தெரியுது. ஓகே, இப்ப நான் வந்து ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால்ல ஒரு ஐஓடி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் இருக்கும், இல்ல வந்து ஆன்லைன்லயே நீங்க வந்து பேசிக் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு நீங்க கூகுள்ல பேசிக்கா சர்ச் பண்ணாலே இந்த கோடு வந்துடும். ஸோ வந்துட்டு அந்த கோடு கரெக்டா இருக்கா இல்ல நமக்கு தேவையானதா இருக்கான்றத நம்ம இந்த கோடு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே வந்து ஒரு கோடு இந்த கோடு சரியா ஒர்க் ஆகுமா அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் நீங்களே வந்து கூகுள்ல வந்து இது கரெக்டான கோடா ஒர்க் ஆகுமா அப்படின்றத பார்த்து காப்பி பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கோட் எடுத்துட்டேன். அதுல என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால்னா எனக்கு என்ன வேணும், ம். எஸ்எஸ்ஐடி வேணும், பாஸ்வேர்டு ம். வேணும். ஸோ அந்த எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தேடுவேன். இந்த ப்ரோக்ராம் எடுத்ததும் எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு எங்க இருக்கு. ஸோ இந்த கோட்ல எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு இருக்கா. இப்போ நான் உங்களுக்கு நேத்து சென்ட் பண்ணேன் பாத்தீங்களா, அதுல நேம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒய்ஃபை எஸ்எஸ்ஐடி ஒய்ஃபை பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ நீங்க இந்த கோடுல அந்த எங்க நான் எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணுன்றத ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சர்வர் போர்ட் வந்து என்னன்னு நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். எதுக்கு சென்ட் பண்ண சர்வர் போர்ட்ன்றத நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த சர்வர் போர்ட் கரெக்டா வந்து செட்டிங் பண்ணிருக்கோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் ஓகே. அப்படின்னா
நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அவுட்புட் இந்த 19th லைன் 20th லைன்லாம் இருக்குல்ல. ஸோ அது நம்ம ஆமாமா நம்ம கான்ஸ்டன்ட். எப்படி ஆமா. யூஸ் பண்ண போறோம், நம்ம எப்படி இன்புட் அவுட்புட் இதெல்லாம் வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம டிஃபைன் பண்ணி ம். நீங்க எத்தனை மோட்டர் கனெக்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்க. ஸோ இதை நான் எப்படி ஐஓடி அதாவது வெப் சர்வர் வெப் பேஜ்ல வந்து இதை கிளிக் பண்ண என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் நீங்க 19th 20th லைன்ல வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க. இதுதான் பேசிக்கான ஒரு அவுட்லைன். நெக்ஸ்ட் நம்ம இங்க கீழே வாய்ட் செட்டப் வாங்கலாம். கீழே வாங்க, கீழே வாய்ட் செட்டப் ஃபுல்லா ஓப்பன். ஹலோ, சொல்லுங்க ஜி, சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன். வாய்ட் செட்டப் வரல, எனக்கு ஷோ ஆகல வாய்ட் செட்டப். ஓகே கீழே ஓகே. வரல, அதான் கீழே கீழே வாங்க, கீழே வாங்க. ப்ரோ வரும், அதான் பார்த்துட்டு இருந்தேன் நானு. ஆ. எப்படி நீங்க கொடுத்துருக்கீங்க ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்ன்றத அதை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, அதான் அந்த வாய்ட் செட்டப்ல பாத்தீங்கன்னா நீங்க நம்ம அந்த இதுல பண்ண பாத்தீங்களா, ஆமாமா. ப்ரோக்ராம்ல பின் மோடு பாருங்க, பின் மோடு பின் மோடு. அவுட்புட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் செட்டப்ல ஆனா எல்இடியை ஆஃப் பண்றாங்க. ஸோ அது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம இதா பார்ப்போம். ஸோ இதான் பேசிக்கான ஒரு விஷயம். ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டீங்கன்னா HTTPல SSID பாஸ்வேர்ட் மாத்திரம் நீங்க என்னென்ன இன்புட் கொடுக்க போறீங்க, என்னென்ன அவுட்புட் வேணும்ன்றத டிஃபைன் பண்ணணும். ஸோ வந்து இதுதான் வந்து பேசிக்கான ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஓகே. என்ன இந்த ஒரு நிமிஷம், இந்த ப்ரோக்ராம்ல இல்ல நல்லா இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா இது நம்ம நேத்து பார்த்ததை விட, அதாவது என்ன பண்ணிருக்கீங்கன்னா வாய்ட் செட்டப் முன்னாடி கொஞ்சம் வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் வேரியபிள்ஸ் கொஞ்சம் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறமா வாய்ட் செட்டப் வந்திருக்கு. அதுக்கப்புறமா பின் மோடு நம்ம கொடுத்துருக்கோம். இன்புட் டேட்டா டிஜிட்டல் ரைட்டு லோ அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கு. திருப்பி பட் அதுக்கப்புறம் இல்ல ஒவ்வொரு லைனுமே எதுக்காக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இந்த 2-3 டேஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த கோட் இப்படிதான், இதோட அப்ளிகேஷன் பார்த்துட்டீங்க. இப்ப ஓகேவா, நான் என்ன பண்றேன், இந்த கோட் அப்லோட் பண்றேன், இதுல தேவையான சேஞ்சஸ் பண்ணிட்டேன். இதை வந்து எப்படி இன்டர்நெட் வெப் பேஜ்ல ஓப்பன் பண்ணி ஐஓடில நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத இது பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க உங்க மொபைல் மூலியமாவும் இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 192.168.19.92 அப்படின்றத உங்க மொபைல் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணாலும் கனெக்ட் பண்ணலாம். அது எப்படி இருக்கணும்னா, அது வந்து நீங்க இங்க மேல போங்க, இந்த SSID பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, ஓபன் பண்ண மேல போங்க. அந்த SSID பாஸ்வேர்ட், அந்த ஒய்ஃபை நெட்வொர்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கோட என்னென்ன டிவைஸ்லாம், லேப்டாப் எத்தனை மொபைல் இருந்தாலும் சரி, எவ்வளவு லேப்டாப் இருந்தாலும் சரி, அந்த லேப்டாப் மொபைல்ல இந்த ஐபி அட்ரஸை வந்து நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா அந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வெப்பேஜ் மூலமா நீங்க இதை வேணா வந்து எந்த மொபைல வேணா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்கா நீங்க இந்த ப்ரோக்ராம் நீங்க வந்து ஏதாவது லைட் ஆன் பண்றதுக்கு இது பேசிக் தான். ஏதாவது பேசிக் ப்ரோக்ராம் இந்த ESP32 ஒரு ரிலேவை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரிலேவை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு லைட்டோட டைரக்ட் பவர் சப்ளை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மொபைல்ல இருந்து லைட் ஆன் பண்ணி லைட்டை ஃபேன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். அதுக்கான இல்ல எனக்கு ஒரு ஹெல்ப் இதுக்கு நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஜெயசன். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் என்ன நினைச்சோம் சொல்லிருக்கீங்க, எனக்கு இது கேட்கணும்னு இருந்தேன். சரி ஓகே, நீ கிளாஸ் கொஞ்சம் போயிட்டு இருக்கே, ஒரு நம்ம 8 கிளாஸ் கழிச்சு கொஞ்சம் போய் அப்புறமா கேட்கலான்னு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, லைட் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி லைட் கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அப்படிதானே சொல்றீங்க? மொபைல்ல வச்சு. ஆமா, மொபைல வச்சு நீங்க ஆன் பண்ணி பண்ண முடியுமா? பண்ண முடியும். இப்போ இதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், பண்ணி ஆன் பண்ண முடியும். ஆனா அதுக்கு எலக்ட்ரிக்கலா நீங்க ஒரு அது 230 இது 5 வோல்ட். சோ வந்து நீங்க ஒரு ரிலே மாடல் நீங்க ஆமா, இதுக்கு நம்ம வந்து ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்து இதுக்கு வந்து வோல்டேஜ் மாத்தி கொடுக்கணும். ஓகே, அது இதுக்கு நீங்க 5 இப்போ வோல்ட் என்னோட பவர் சப்ளை எனக்கு என்னன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி இதுல பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கேக்குறேன், ஆபீஸ் ரூம்ல வந்துட்டு நான் உட்காருவோம். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 o'clock நம்ம டைம் செட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுமா? அந்த மாதிரி பண்ண முடியுமா? அதுவும் பண்ணலாம். நீங்க மொபைல்லயும் கண்ட்ரோல் பண்ணலாம். மொபைல்லயே கூட நீங்க டைம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல நான் சொல்றது என்ன, நம்ம ஒரு வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம், என்டர் ஆயிட்டு அது ஐஓடி கிடையாது ஆக்சுவலா. அது கேக்குறேன். ஓகே, ஆமா, ஐஓடி சென்சார் மோஷன் ஒரு ரைட், சென்சார் மோஷன் சென்சார் வச்சுட்டு அதை டைரக்டா வயர்ல கனெக்ட் பண்ணி கூட நீங்க வந்து எல்இடி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம்.
ஆமா. பட் IoT வச்சு நம்ம எப்படி பண்ண முடியும்? எப்படின்னா IoT எப்படி வச்சு இப்ப சொல்றதுன்னா, என்ன பண்ணலாங்கன்னா, இப்ப கேட்ல இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் ரூம்ல இருக்கு. நான் வந்து 5:00 எல்லாம் கிளம்பிடுவோம். எப்படி சென்சார் அதாவது லைட் ஆஃப் ஆகும். திருப்பி நான் மார்னிங் 8:00 போகும்போது லைட் எனக்கு வந்து ஆன் ஆகும். அது எப்படி நம்ம பண்ண முடியும்? ஒரு 2 மெத்தட்ல பண்ணலாம். ஒரு மெத்தட் ம், என்னன்னா, நீங்க டைம் செட் பண்ணிட்டீங்க. இந்த டைம் ம், வந்து உங்க ESP32 போர்டு வந்து என்னன்னா இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி அந்த டைம் எடுத்துட்டு 5:00 ம். ஆச்சுன்னா அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஸோ அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஓகே. ஒரு கேட்ல ஒரு சென்சார் வச்சிடுறீங்க. கேட்ல ஒரு சென்சார், ஒரு ESP32. ஓகேவா? ம், இன்னொன்னு லைட் ம். பக்கத்துல ஒரு ESP32, அப்புறம் ஒரு ரிலே கண்ட்ரோலர் வச்சு எல்இடியை கண்ட்ரோல் பண்றீங்க. இப்ப ஓ! என்ன நம்ம தனியா தான் குடுக்கணும். 2 ம், ESP32 வச்சிருக்கீங்க. இப்ப அந்த சென்சார்ல யாராச்சும் வர்றாங்க அப்படின்றத நீங்க மெஷர் பண்றீங்க. மெஷர் பண்ணிருச்சுன்னா ம், அந்த ESP32 ம், உங்க லைட்டோட ம், கனெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ESP32க்கு ம், ஒரு கமாண்ட் சென்ட் பண்ணும். கமாண்ட் சென்ட் பண்ணி ம். எல்இடி ஆன் ஆயிடும். ஸோ இப்படி ஓகே, இது மாதிரி ஓகே. நிறைய மெத்தட் இருக்கு. நீங்க எப்படி ஆன் பண்ண உங்களோட அப்ளிகேஷன்ன்றத பொறுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக். அப்ளிகேஷன் ஓகே. இது பேசிக். இது இது வந்து மொபைல் மூலியமாவோ இல்ல லேப்டாப் மூலியமாவோ உங்க ம், டிவைஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெத்தட். ம். ஓகேவா? ஓகே, ஓகே. ஓகே. இது ஒரே நாள்ல கத்துக்க முடியாது. கரெக்ட். ஆ. முடியவே முடியாது. இல்ல இப்ப கூட நீங்க ட்ரை பண்ணலாம். உங்க மொபைல் இப்ப நீங்க உங்க கையில ரிலே மாடல் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த வீக் கூட நீங்க ட்ரை இல்ல ரைட்டு. பட் நான் வந்து லாஜிக் எனக்கு தெரியணும்ல. இப்போ லாஜிக் வந்து நீங்க தெரியும். எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ம், ம். பட் நானா அது வந்து பண்ணாதான் அது வந்து கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டா நான் சொல்றது? ஆமா, ஆமா, ஆமா. நீங்கள இந்த கோடு தான் பண்ணாதான் 3 அது டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க. அவ்வளவு இது பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, ஓகே. ஓகேவா? ஓகே லோகேஷ். இதுல என்ன பண்ணலாம்னா நீங்க ஒண்ணு ட்ரை பண்ணுங்க. என்ன பண்றீங்கன்னா, ம். மொபைல்ல இன்டர்நெட் ஆன் பண்ணி மொபைல்ல ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு, இது மொபைல் ஹாட்ஸ்பாட் தானே? இப்ப நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? மொபைல்ல ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிருக்கீங்க லேப்டாப் அப்படித்தானே? ஆமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆமாமா. சோ இப்ப நீங்க என்னன்னா நீங்க நினைக்கலாம் இது இன்டர்நெட் ஆன் பண்ணனால ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கலாம். நீங்க என்னன்னா இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணிருக்கீங்க. ஓகே. நான் ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணிடணும். இன்டர்நெட் ஆக்சுவலா ஆஃப் இது பண்ணிடணும். இப்ப இருக்கிறது நீங்க இன்டர்நெட்டா ஆன் பண்ணிருக்கீங்க, ஹாட்ஸ்பாட்டா ஆன் பண்ணிருக்கீங்க. சோ ஹாட்ஸ்பாட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். இது வந்து வேர்ல்டு வைட் நெட்வொர்க். ஓகேவா? வேர்ல்டு இது வைட் நெட்வொர்க். லோக்கல் ஆமா. லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கிடையாது. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் பண்ணிருங்க. இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்க மொபைல் வேர்ல்டு வைட் நெட்வொர்க்கோட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணுங்க. ஹாட்ஸ்பாட் குள்ளக்க நீங்க போனீங்கன்னா என்னென்ன டிவைஸ்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு காமிக்கும். அதுல உங்க டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ நீங்க அதே மாதிரி குரோம்குள்ள போய் செக் பண்ணுங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது எல்இடி ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் தான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதை ட்ரை பண்ணல. ஜஸ்ட் ப்ரோக்ராம் எழுதணுமா அது? ப்ரோக்ராம் எழுதணும்ல இதுக்கு? இதே ப்ரோக்ராம் தான், இதே ப்ரோக்ராம் தான், இதே ப்ரோக்ராம் தான். இதே ப்ரோக்ராம் தான். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா உங்க மொபைல்ல உள்ள ஹாட்ஸ்பாட்டை ஆஃப் பண்ண போறீங்க. சாரி, செக் ஹாட்ஸ்பாட். பண்ணிடலாமா? இந்த கிளாஸ் ஒரு முடிஞ்சது நீங்க நிமிஷம். வந்து என்ன பண்றீங்கன்னா, இல்ல கிளாஸ் முடிஞ்சு நீங்களே ட்ரை பண்ணி நீங்களா வந்து இது பண்ணுங்க. உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது நீங்க சரி. ஓகே. மொபைல் நெட்வொர்க்கை ஆஃப் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட். ஓகே. ஹாட்ஸ்பாட் ஆன்லயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாட்ஸ்பாட் ம், ஆன்லயே இருக்கட்டும். ஸோ இப்போ உங்க ம். மொபைல் போன் இப்போ நீங்க லேப்டாப்ல ட்ரை பண்ணீங்கல்ல, இப்போ ஆமா. இன்னொரு மொபைல் இன்னொரு மொபைல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொபைல்ல உங்க மொபைலோட ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு மொபைல்ல. ஓகே. ஸோ அந்த ம். மொபைல்ல இந்த ஐபி அட்ரஸை டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா அதே வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ எல்இடி ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. புரியுது, புரியுது. புரியுதா? ஸோ உங்க மொபைல்ல செக் பண்ண வேண்டாம், இந்த லேப்டாப்லயும் செக் பண்ண வேண்டாம். இன்னொரு மொபைல் எடுத்துக்கோங்க. இன்னொரு மொபைல்ல நான் செக் பண்ணணும். அந்த அந்த மொபைல் உங்க என்னோட நெட்வொர்க்கோட கனெக்ட் ஐபி ஆயிருக்கணும். போட்டு அந்த அந்த நீங்க இப்ப கொடுத்த மேல ஆண்ட்ராய்டு ஏபின்னு கொடுத்துருக்கீங்களா, அந்த நெட்வொர்க்கோட அந்த மொபைல் ஆமா. கனெக்ட் ஆயிருக்கணும். மொபைல் ஓகேவா? கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதுலயும் இதே ஐபி அட்ரஸ் டைப் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. ஓகேவா? ஓகே, ஓகே, ஓகே. இதை ட்ரை பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது ஒவ்வொரு லைனும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சரி. ஓகே. ஓகே ஓகே, பார்க்கலாம். ஓகே. அட்டர்ன் ஷீட் கொஞ்சம் அட்டர்ன் ஷீட் நம்ம பாக்குறதே இல்ல. அதான் நான் ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க ஃபில் பண்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஃபில் பண்ணிருங்க. ஓகேவா? நான் ஃபில் பண்ணி சரி, தரேன். ஃப்ரைடே போட்டு நான் டிக் பண்ணி அனுப்பிச்சிட்டுமா? ஃப்ரைடே போட்டு டிக் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். ஓகே ஓகே. இது பண்ணி சரி. ஓகே. ஓகே லோகேஷ்.